அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவு அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாட ராகு காலம் யமகண்டம் என்பது ஒன்று வந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அன்றாட ராகு காலம் யமகண்டம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த 1.5 மணி நேரத்தை என்ன சொல்லலாம்னா 3 மணி நேரத்தையும் என்ன சொல்லலாம்னா நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், ராகு காலம் நோ, யமகண்டம் நோ அப்படிங்கிற ஒரே ஒற்றை வரியில் முடிச்சிருவாங்க. ராகு காலம் ஓடிட்டு இருக்கு, நான் ஜாதகம் பார்க்க வரலன்பாங்க. ராகு காலத்தில் ஒன்றும் செய்யக்கூடாதுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாம் எத்தனையோ வீடியோக்களில் ராகு காலத்தை எந்தெந்த ராகு காலத்தையும் யமகண்டத்தை நீங்கள் பயன்படுத்தினால் என்ன ஆதிபத்தியமுடைய நிகழ்வுகள் நடக்கும் என்பதை பல வீடியோக்களில் சொல்லியிருந்தாலும், இன்று சொல்லப்படுவது ஒரு வித்தியாசமான தன்மையுடைய. அப்ப அந்த வித்தியாசமான தன்மை என்பதுன்னா, ஒரு ராகு கால ஒரு நாளைக்கு ஒரு ராகு காலம் வருது. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த ராகு காலம் அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த ராகு காலத்தின் கடைசி 10 நிமிடம் போக கால ராகு என்று பெயர். அந்த ராகு காலத்தின் கடைசி 10 நிமிடத்திற்கு பெயர் போக கால ராகு. இது என்ன சொன்னா இந்த நேரத்தில் ஒரு செயலை செய்தோம் என்று சொன்னான். இந்த நேரத்தில் ஒரு செயலை நம்முடைய வாழ்க்கையில் பெரிய தடை கற்களாக இருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன சொல்லலாம்னா செய்தீர்கள் என்று சொன்னார். சரி, எல்லா ராகு காலத்திலையும் நான் எந்த ராகு காலத்தை பிடிக்கிறதுங்கிற ஒரு டவுட் வரும். இது மனிதனுடைய இயல்பு தான். நீங்கள் பிறந்த கிழமை தான், நீங்கள் பிறந்த கிழமையுடைய ராகு காலத்தில், ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தப்படணும் இல்லையா? சும்மா எல்லா ராகு காலத்தையும் பயன்படுத்தலாம், எல்லா ராகு காலத்தையும் பயன்படுத்தலாம். அது பிறப்பு நான் எந்த நாள்ல பிறந்தேன் என்ன ஜாதகம் இல்லாதவர்களுக்கு ஒட்டுமொத்தமா போனான்னா ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த நம்பிக்கை வந்துடும். நம்மளுடைய பிறந்த கிழமையில் வருகின்ற ராகு காலத்தின் கடைசி 10 நிமிடம் போக கால ராகு. இதுல நீங்க என்ன செய்யுங்க, ஒரு மாயிலை ஏதாவது ஒரு ரிட்டர்ன் ஒண்ணு வேணும் இல்லையா? ஒரு மனிதன் நான் வேண்டுனேன் அப்படிங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்கு? ஒரு எவிடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வேணும். எல்லாத்துக்குமே ஒரு எவிடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வேணும். அந்த எவிடன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஒரு மாயிலையில் அழகா ஒரு மாயிலை எப்படிங்க வச்சுக்கணுங்க. உங்களுடைய பிறந்த ராகு காலம் வர்ற அன்னைக்கு என்ன சொல்றேன்னா, நீங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கின்ற எந்த காரியமும் கடைசி 10 நிமிஷம் தான். நீங்க அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ரெடி ஆகிக்கணுங்க. ஒரு மாயிலையில எழுதி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிர போகுது? மாயிலையில எழுதி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகி போகுது? நம்மளுடைய என்ன காரிய வெற்றி வேணுமோ அதை ஒரு 2 வரிக்கு மேல, திருக்குறள் மாதிரி 2 வரி தான். அந்த 2 வரி எழுதி வந்தேன்னு சொன்னா, நல்லா மாயிலையை 2 3 உள்பக்கமா மடிச்சு ஒரு நூல், எந்த நூல் சுத்தலாம்னா பச்சை நூல் சுத்தி உங்களுடைய விளக்கின் பாதத்தில் வையுங்கள். மறுவாரம் அதே கிழமையில் அந்த மாயிலையை தண்ணீரில் போட்டுவிட்டு திரும்ப ஒரு மாயிலையில் உங்களுடைய பிறந்த கிழமையில் வருகின்ற அந்த கடைசி 10 நிமிட போககால ராகுவை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கொண்டே இருங்கள். ஆக்டிவேஷன் பண்ண நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ, எந்த காரியத்தை எதிர்பார்த்தீர்களோ, அது உங்களுக்கு என்ன காரியமாக இருந்தாலும், மலையை முறிக்க வேண்டிய காரியமாக இருந்தாலும் அது நடந்துவிடும். இதுதான் இந்த போககால ராகுவின் பெரிய பயன்பாடு. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது யமகண்டத்தை யாருமே டச் பண்றதே கிடையாது. யமகண்டம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யமகண்டத்துல என்ன சொன்னேன்னா, கோவிந்தா அந்த இதெல்லாம் சொல்லுவோம். அது வியூவர்ஸ் போயிடுச்சு, என்ன நேரத்துல போட்டோன்னா போயிடுச்சு. ஓரளவு லட்சக்கணக்கான இதுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்க்கல. சரி, யமகண்ட காலத்தில் என்ன சொல்றான்னா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தை விருத்தி
இந்த குழந்தை இல்லாதவங்க 2 வருஷம் ஆகுது 3 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க யமகண்ட காலத்தில் வந்து நீங்கள் வந்து நேரத்தை எல்லாம் யமகண்டம் ஸ்டார்ட் ஆயிட்டுனா கிருஷ்ண பகவான் ஆலயத்திற்கு சென்று கிருஷ்ணருடைய ஆலயத்திற்கு சென்று நீங்கள் உங்கள் குழந்தை சார்ந்த விஷயத்தை வேண்டுவதற்கு அங்கே என்ன அனுஷ்டான முறை ஒரு கோயிலுக்கு போனோம்னா வந்து அந்த துளசியா என்ன வாங்கி போடணுங்கிற அங்கே இருக்கிற பூசாரிகள்கிட்ட கேட்டுடுங்க, இல்லைன்னா ஐயராக இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டுடுங்க. இல்லை தனியாக கிருஷ்ணன் வந்து என்ன சொன்னான்னா இருக்கிறார் என்று சொன்னால், தனியாக கிருஷ்ணர் இருக்கிறார் ஒரு கல்லில் கூட எங்கள் கழுமலை கோவிலில் வந்தேன்னு சொன்னால் நல்ல அற்புதமாக கல்லில் செதுக்கி வச்சிருக்காங்க இன்னமும். அதை வந்து அதில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு துளசி மாலை அல்லது என்ன சொன்னா ஒரு பேப்பர்ல வந்து என்ன சொன்னா வரிசையாக வந்து என்ன சொன்னா வந்து ராமஜெயம் எழுதுறதுக்கு பதிலாக கிருஷ்ண ஜெயன்னு எழுதிட வேண்டியதான். கிருஷ்ண ஜெயன் எழுதி உங்களுடைய கோரிக்கை என்பது குழந்தை சார்ந்த விஷயத்திற்கு இதுல முக்கியத்துவம் கொடுங்க. அல்லது உங்க குழந்தை சொன்னோடி கேட்கல, உங்களோட குழந்தை படிக்கல, அதாவது வந்து ஒன்லி ஃபார் 5ஆம் பாவம் சார்ந்த ஒரு விஷயத்தை ஒரு கோரிக்கையை நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா, ஏன்னா பிறந்த கிழமை ஒரு சில நேரங்களில் பிறந்த கிழமை அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து யமகண்ட காலத்தில் வந்து கோவில் திறந்திருக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது? கோயிலில் தான் இது போய் செய்யணும். அப்ப 12 மணிக்குள்ள 12 மணிக்குள்ள வந்து என்ன சொன்னா என்னது, அப்ப அவன் என்ன சொல்றான், புத்திர விருத்தி புத்திரம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப என்ன சொல்றான், வியாழக்கிழமை யமகண்டம் எத்தனை மணிக்கு? 6 to 7:30. யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வியாழக்கிழமையை மட்டும் கணக்கு பண்ணிக்கிடுங்க. வெறுன்னு குளிச்சு முடிச்சுட்டு வந்து அந்த கிருஷ்ண பகவானை போய் பார்த்து நீங்கள் கோரிக்கையை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மாலையாக கட்டி ஒரு 27 தான். 27 என்பது வந்து என்ன சொல்ற நல்ல நம்பர். கோட்டு ஒரு மஞ்சள் நூலில் வந்து என்ன சொன்ன கெட்டி நீட் பண்ணி அவருடைய இதில் போட்டுட்டு நீட் பண்ணி இத்தனைக்கான துளசியை வச்சுட்டு நீங்கள் வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் புத்திரம் சார்ந்த பணம் சார்ந்த புத்திரம் சார்ந்த, ஏன்னா குரு என்பவர் யார்? பெரும்பணத்திற்கு அதிபதி. அப்ப அந்த பெரும்பணத்திற்கு அதிபதியை வந்து யமகண்ட காலத்தில் போய் வந்து கிருஷ்ண பகவானிடம் வேண்டினால் ஏழையாகிய குசேலனவே வந்து என்ன சொன்னா கோடீஸ்வரன் ஆக்கின்ற அந்த வல்லமை உடைய அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுவது, யமகண்டத்தில் வழிபடுவது பெரிய வந்து என்ன சொல்லலாம்னா வந்து யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவீர்கள் என்பது திண்ணமான உண்மை. நாம் எப்பயுமே சிறுசா வித ஊனி பெருசா கொண்டு வந்துடுறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும். பரிசித்து பாருங்கள், நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது, நான் சொல்லலை. பரிசித்து பாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.